ஒரு பெரிய பொய்ய ஸ்ட்ராங்கா நம்புறதால ஒவ்வொரு நாளும் நம்ம நிம்மதியை தொலைச்சிட்டு இருக்கோம். உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் நீங்களே தான் நடத்துறீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் அந்த பெரிய பொய். எல்லாமே உங்க மூலமா தான் நடக்குது, ஆனா நீங்களே எல்லாத்தையும் நடத்தல. அப்ப வேற யார் தான் நடத்துறா? இன்னைக்கு சோல்ஃபுல் சண்டேக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது ஹரிமணிகண்டன். ஒரு சிற்பி கடவுள் சிலைய செதுக்கிட்டு இருக்காரு. கடவுளையே நான் தான் உருவாக்குறேன்னு அவருக்குள்ள ஒரு கர்வம். பல மாதங்கள் வேலை செஞ்சும் எதிர்பார்த்த ரிசல்ட் வரல. இவ்வளோ வருஷம் அனுபவம் இருந்தும் இப்படி நடக்குதுன்னு அவருக்குள்ள ஒரு பெரிய வருத்தம். ஒரு நாள் அந்த வழியா போன துறவி ஒருத்தர் சோகமா இருக்கிற சிற்பியை கவனிக்கிறாரு. என்னப்பா ஆச்சு, ஏன் கவலையா இருக்குன்னு துறவி கேட்க நடந்ததை சொல்றாரு சிற்பி. அந்த சிற்பியோட பேச்சுல ஒரு கர்வத்தை கவனிக்கிற துறவி சொல்றாரு, நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேக்குறியா? சொல்லுங்க சாமி. இன்னையில இருந்து அந்த சிலையை செதுக்க ட்ரை பண்ணாம கடவுளையே நான் தான் உருவாக்குறேங்கிற எண்ணம் இல்லாம அந்த கல்லுல உள்ள தேவையில்லாத பகுதிகளை மட்டும் நீக்க முயற்சி பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அடுத்த 15 நாட்கள்ல அழகான ஒரு சிலை ரெடி. இப்பதான் சிற்பிக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு. இவ்வளோ நாள் நாம எந்த சிலையும் உருவாக்கல, கல்லுல இருந்த தேவையில்லாத பார்ட்ஸை நீக்கணும், சிலை அதுவா உருவாச்சுன்னு. நான் தான் எல்லாத்தையும் செய்யறேங்கிற கர்வம் நம்மளை நிம்மதியா சந்தோஷமா வாழ விடாது. என்னைய கருவியாக்கி அந்த இறையருள் தான் எல்லாத்தையும் செய்துங்கிற புரிதல் வரும்போது நம்ம வாழ்க்கை அதுவா அழகா மாற தொடங்கிடும். இந்த புரிதலுக்கு பேர் தான் சரணாகதி. சரணாகதி பத்தி பேசும்போது ரமண மகரிஷி சொன்ன ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்றோம். கொண்டு போன லக்கேஜை மடியிலே வச்சுட்டு போனாலும் சரி, கீழே வச்சாலும் சரி, ட்ரெயின் தான் அதை சுமக்க போகுது. அது புரியாம நான் தான் சுமக்கிறேன் மடியிலே வச்சுட்டு போனா யாருக்கு கஷ்டம்? உங்களையும் சேர்த்து சுமக்க போறது அந்த ட்ரெயின் தானே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம எதையும் தூக்கி சுமக்கல. we are just traveling, அவ்வளவுதான். உங்களோட எல்லா பாரத்தையும் இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு சந்தோஷமா உங்க பயணத்தை என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா ஆசைப்படுற ஒரு நல்ல வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்றது நம்ம உரிமை. அதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு. வாங்க சேர்ந்து ஜெயிக்கலாம்.